சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். உலகின் பிரபல பிராண்டுகள் எவை என்ற பட்டியலை பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்தியாவின் டாடா நிறுவனம் உலகின் டாப் 100 பிராண்டுகளில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. மேலும் இந்தியாவின் பிரபல பிராண்டாகவும் டாடா தேர்வாகி இருக்கிறது. பிரபல பிராண்டுகள் குறித்த பட்டியல் குறித்து விளக்குவதற்காக நமது செய்தியாளர் திலகவதி நம்மோடு இணைந்திருக்கிறார். திலகவதி, இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியா. நம்ம அதை வரைகலை மூலமாக பார்க்கலாம். பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற சந்தை ஆய்வு நிறுவனம் பிரபல நிறுவனங்களை பல கோணங்கள்ல ஆய்வு செஞ்சு பல ஃபேக்டர்ஸ்னுடைய அடிப்படையில டாப் 100 பிராண்ட்ஸ், உலகத்துல பிரபலமான டாப் 100 பிராண்ட்ஸ், அதனுடைய பிராண்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல்ல நம்ம பார்த்தது அமெரிக்காவினுடைய ஆப்பிள். நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணாத ஐபோனோ ஐபேடோ மேக் புக்கோ கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிராண்ட். ஸோ ஆப்பிள் அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ 41,31,000 கோடி. அதே மாதிரி மற்ற நாடுகளுடைய என்னென்ன பிராண்ட் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வரைகலையில பார்க்கலாம். தென்கொரியால சாம்சங், ஆண்ட்ராய்டு அப்படின்னாலே சாம்சங் தான். சீனால டிக்டாக், அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ என்ன? ஜெர்மன்ல டாய்ச் டெலிகாம், பிரிட்டனுடைய ஷெல், சவுதி அரேபியனுடைய ஆரம்கோ, அயர்லாந்தினுடைய அக்சென்ச்சர் கம்பெனி, இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து லூயி விட்டன், இந்தியாவினுடைய டாடா குரூப்ஸ் இதுல இடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான செய்தி இது. ஏன்னா இந்த முறைதான் முதல் முறையா அந்த டாப் 100 பிராண்ட்ஸ்ல இந்தியா இடம் பெறுகிறது. அதுவும் இந்தியால இருந்து இடம் பிடிச்ச ஒரே கம்பெனி டாடா குரூப்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். 100 வருடத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரியம் மிக்க கம்பெனி டாடா குரூப்ஸ். நம்ம சொல்லுவோம், கிட்டத்தட்ட சால்ட்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் காங்கிளமரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரண உப்புல இருந்து நிறைய ஆட்டோமோட்டிவ்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ், அங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வரைக்கும் அவங்க கோலோச்சாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டாடாவினுடைய பொருட்களை நம்ம தினசரி வாழ்க்கையில இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், கார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம டாடானுடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த வகையில டாடா நிறுவனம் இந்தியாவிலிருந்து இடம் பிடிச்ச ஒரே நிறுவனம். அதுவும் இந்த வருஷம் தான் முதல் முறையா அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. சரி, உலகினுடைய இந்த 100 பிரபலமான நிறுவனங்கள், பிராண்ட்ஸ், அந்த லிஸ்ட் அவங்க வெளியிட்டு இருக்கிறதுல இந்தியாவில இருந்து டாடா இடம் பிடிச்சிருக்கு. வேறஸ் அமெரிக்காவில இருந்து 51 நிறுவனங்கள், 51 பிராண்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. எப்படி இந்தியாவில இருந்து ஒரே ஒரு கம்பெனி, ஒரே ஒரு நிறுவனம் இடம் பிடிக்க முடியுது? ஆனா அமெரிக்கா எப்படி இவ்வளவு ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கு, எப்படி இந்த அளவுக்கு கோல் வச்சுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா எதுல சிறந்து விளங்குறாங்க அப்படின்னாக்கா, நவீன தொழில்நுட்பங்களினுடைய பயன்பாடு. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம், ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னாலும் அது ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான் நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். வேற அது வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் யூரோப்பியன், அதுக்கப்புறம் தான் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வரும். அந்த வகையில லேட்டஸ்ட் டெக்னாலஜில அவங்க டாப்ல இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்த சிறப்பான சந்தைப்படுத்தல், அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், திறமையாளர்களை ஈர்ப்பது. சரி, நம்ம இந்தியன் கம்பெனிஸ்ல நம்ம இந்தியர்கள் அதிகமா வேலைக்கு அமர்த்துவோம். ஆனா ஒரு ஆஸ்திரேலியனோ, அமெரிக்கன்ஸோ, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா நம்ம அது கம்மியா தான் இருக்கும். வேற அமெரிக்கால இந்தியர்களே அதிகமா வேலை பாக்குறாங்க. உலக நாடுகள் முழுக்கும் இருந்து அவங்க திறமையாளர்களை ஈர்க்கிறதுல அமெரிக்கன்ஸ் வந்து தே ஆர் பெஸ்ட். அந்த வகையில அவங்க திறமையாளர்களை ஈர்க்கிறதுல அவங்க சிறந்து விழுகிறாங்க. ஓகே, இந்த பிராண்டுடைய வேல்யூ இதை எப்படி அவங்க கணக்கிடுறாங்க, எப்படி இந்த ஆய்வின் முடிவை அவங்க எப்படி கணக்கிடுறாங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் மக்களுடனான உணர்வு பூர்வ தொடர்பு. அது ஒரு எமோஷனல் கண்டென்ட். இந்த ஒரு பிராண்ட் எதுக்காக பிடிக்கும் அப்படின்ற நிறைய கொஸ்டின் இருக்கும்போது அவங்களுக்கு ரீசன்ஸ் பெருசா சொல்ல முடியாது. ஆனா இந்த பிராண்ட் எங்களுக்கு பிடிக்கும், பாரம்பரியமா இருக்கு, எங்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதுல குவாலிட்டேட்டிவா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. அவங்களுடைய நிதிநிலை, பொருளாதார வளர்ச்சி, வணிக ஒப்பந்தங்கள், அவங்க மேற்கொள்ற ட்ரேட் டீல்ஸ், அந்த பிராண்டுடைய ட்ரேட் டீல்ஸ், எக்கனாமி, இதையெல்லாம் வச்சும் கணக்கிடப்படுது. சந்தையில அந்த பிராண்ட் நீடித்து இருக்கக்கூடிய காலம், சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். எவ்வளவு காலமா அது மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கு, எவ்வளவு கிரெடிபிலிட்டி அந்த பிராண்டுக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த பிராண்டினுடைய மதிப்பு அப்படின்றது கணக்கிடப்படுது. இந்தியாவுடைய டாடா இதுல இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. பிரியாணி, நீங்கள் அடுத்தடுத்த செய்திகளை தொடரலாம். ஓவர்ச்சியும். நிச்சயமா திலகவதி, பிரபல பிராண்டோட பட்டியல் வெளியாகி இருந்துச்சு. என்னென்ன பிராண்ட் எல்லாம் வந்து அந்த டாப் 100ல இருக்கு அப்படின்ற விரிவான விவரங்களை சொன்னீங்க. நன்றி. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.